Hello friends, welcome to my channel. This video is sponsored by BuyMote mobile app. Get started by download Google Play or App Store. இன்னைக்கு நம்ம நூக்கல் குழம்பு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். ஒரு குக்கர் எடுத்துக்கலாம். அதில் கொஞ்சமாக ரீஃபைண்ட் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நல்லெண்ணெய் ஆட் பண்ணிக்கலாம். எண்ணெய் நல்லா காயட்டும். எண்ணெய் காஞ்சிருச்சு. இப்போ கொஞ்சமாக கடுகு, கொஞ்சமாக உளுந்தம்பருப்பு, கொஞ்சமாக சீரகம், ஒரு 4 பல்லு பூண்டை சின்னதாக நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, இது கொஞ்சம் வதங்கினதும் ஒரு மீடியம் சைஸ் வெங்காயத்தை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். வெங்காயம் பொன்னிறம் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் வதங்கினதும் ஒரு 2 பெரிய நூக்களை சின்னதாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே சேர்த்துக்கிட்டேன். இப்போது கொஞ்ச நேரம் நூக்கள் வதங்கட்டும். அப்புறம் ஒரு மீடியம் சைஸ் தக்காளியை ஆட் பண்ணிக்கிட்டேன். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நல்லா கிளறி விட்டுட்டு இப்போ இதுக்கு மசாலா ஆட் பண்ண போகிறோம். ஒன்றுமே இல்லை, வீட்டில் அரைச்ச குழம்பு மிளகாய் தூள் தான் ஆட் பண்ணியிருக்கேன். ஒரு 4 டீஸ்பூன் ஃபுல்லாக குழம்பு மிளகாய் தூள் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்ச நேரம் கொதிக்கட்டும். இப்போ ஒரு லெமன் சைஸ் புளியை கரைச்சி அதை இப்போ உள்ளே சேர்த்துக்க போகிறோம். இப்போ இதில் தேங்காய், கொஞ்சமாக பொட்டுக்கடலை, கொஞ்சம் சோம்பு எல்லாத்தையும் ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சிட்டு வந்துக்கலாம். இப்போ அந்த பேஸ்ட்டை உள்ளே சேர்த்துக்கிறோம். நல்லா குழம்பு நல்லா கொதித்ததுக்கப்புறம் உள்ளே சேர்த்துக்கலாம். இதை மிக்ஸி ஜார் அலசி அந்த தண்ணியையும் சேர்த்துக்கிட்டேன். இப்போ குக்கர் மூடியை மூடி ஒரு விசில் மட்டும் போட்டு எடுத்துக்கலாம். ஒரு விசில் வந்ததுக்கப்புறம் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இப்போ திறந்து பார்த்தா நூக்கல் குழம்பு ரெடி. வாங்க சாப்பிட்லாம். நீங்களும் இதை உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கீழே கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ப்ளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப். தேங்க்யூ ஆல்.